இன்ட்ராடே ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க மெயினாக 5 minutes வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே யூ கேன் யூஸ் 5 minutes. அதுவே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க. ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னா என்ன? இப்போ சப்போஸ் ப்ரீவியஸ் டே அந்த சிபிஆர் டச் ஆகாமல் இருந்தால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அடுத்த நாள் இது எப்படி ஆக்ட் ஆகுது மேம்? நீங்கள் வந்து சிபிஆர் இல்லை நேரோ சிபிஆர் மாத்திரம் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத விட Zebu viewers, நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ரொம்பவே ஒரு பாப்புலரான டெக்னிக்கல் அனாலிசிஸ் இண்டிகேட்டரான சிபிஆர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்ட்ரல் பிவட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிபிஆர் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னென்ன, அதில் நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் வருது, அது எப்படி நம்ம மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகட்டும் இல்லை பிரேக் அவுட் பாயிண்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் அண்ட் ஆல்சோ மென்டார் கஜப்ரியா அவர்கள். ஸோ அவங்க கிட்ட இந்த கான்வர்சேஷனை மேற்கொள்ளலாம். வணக்கம் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இட்ஸ் ரியலி ஸோ குட் டு see you. பிகாஸ் நிறைய வந்து ஒரு பெண்கள் வந்து ட்ரேடிங் வரது ரொம்பவே ஒரு ரேர் கேஸ் சினாரியோன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறது இட்ஸ் ரியலி குட் மேம். இப்போ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த சிபிஆர்ன்ற ஒரு இண்டிகேட்டரை வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த இண்டிகேட்டரே அவ்வளோ பொட்டன்ஷியலான விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சிபிஆர்னா என்ன, அது என்ன ரோல் வந்து பிளே பண்ணுது மேம்? சிபிஆர்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் முடியுதுன்னா அன்னைக்கான ஹை லோ க்ளோஸ் வேல்யூஸ் வச்சு கால்குலேட் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் தான் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். இதனுடைய பர்பஸ்ன்னு பார்க்க 2 விஷயம் இருக்கு. ட்ரெண்ட், எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆக போகுது, அண்ட் ரெண்டாவது கீ லெவல்ஸ், எவ்வளோ தூரம் மூவ் ஆகும். மார்க்கெட் மேலே போகுதுன்னா எங்கேருந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் ஆர் ஹையர், எவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹையர். இந்த 2 விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சிபிஆர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் லைக் ஸ்விங் ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாருமே மெயின் பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இந்த 2 தான். ஓகே மேம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப என்னென்னா, இந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஐஸ் அண்ட் க்ளோஸ் வேல்யூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம யாராலையும் ப்ரிடிக்டே பண்ண முடியாது, கரெக்டா? என்ன வேணாலும் ஆகலான்னு. அப்போ இந்த இண்டிகேட்டர் எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கும்? ஓகே, என்னன்னா இப்போ நாளைக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் இருக்க போகுது, நீங்கள் சொன்ன மாதிரி கேப் அப் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமா, இது வந்து யாராலையுமே ஃப்ராங்காக சொல்லவே முடியாது. அப்படி ஒருத்தவங்க நான் 100% சொல்லிடுவேன்னு கிளைம் பண்ணாலும் அந்த கண்டினியூட்டி கன்சிஸ்டன்சின்னு இருக்கு இல்லையா, எவ்ரி டைம் நோபடி கேன் பி ரைட் இன் த மார்க்கெட். அப்போது சிபிஆர் வந்து நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 60% ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க, நாளைக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை சைட்வேஸாக இருக்குமா அப்படின்றத முன்னாடி நாளே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பயர்ஸ் கேன் மேக் குட் மணி இல்லையா. இப்போ நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸாக தான் மோஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிடுதுன்னா அடுத்த நாள் நான் ஏன் வந்து அன்னைக்கு மார்க்கெட்டை பார்க்கணும், ஏன் நான் ட்ரேட் பண்ணணும். ஸோ நாளைக்கான மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை சைட்வேஸாக இருக்குமா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட் கேன் பி இன் வாட் டைரக்ஷன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் லைவ் மார்க்கெட்டில் நம்ம சிபிஆர் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு சிபிஆர் யூஸ் பண்ணுறேன், நாளைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் இருக்க போகுது, தட் கேன் பி ஆன் த புல் சைட் அப்படின்னு நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். அதோட அக்யூரசி ஒரு 60% நீங்கள் அந்த மாதிரி மூவ் ஆகிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த முன்னாடி நாள் நம்ம அனலைஸ் பண்ண பயாஸும் அன்னைக்கு ஓப்பனிங்கும் நமக்கு வந்து செட் ஆகுதா அப்படின்றத ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு யூ ஹாவ் டு பிளான் யுவர் ட்ரேட்ஸ் அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு. ஸோ இது வந்து திஸ் வில் கிவ் யூ அன் ஐடியா அபவுட் நெக்ஸ்ட் டே மார்க்கெட், அவ்வளோதான். ஓகே மேம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வந்து ப்ரீ ப்ரெப் மாதிரி பண்ண முடியும், நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே ஒரு இன்ஸ் எடுத்து வச்சுக்கிற மாதிரி பண்ண முடியும். ஆனால் இப்போ லைவ் மார்க்கெட்டில் சிபிஆர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளால பார்க்க முடியும், அதை எப்படி பார்க்கறதுக்கு டைரக்ஷன் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் ப்ளஸ் அப்சைடில் நான் ஒரு மூவ் எதிர்பார்க்குறேன் பேஸ்ட் ஆன் மை சிபிஆர் அனாலிசிஸ். அப்போ அடுத்த நாள் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்பேன். அப்போ நான் நேற்று அனலைஸ் பண்ணது புல் சைட் மூவ், இன்னைக்கும் சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்றச்சு அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் எனக்கு கன்ஃபார்மேஷன் கிடைக்குது. அப்போ சிபிஆர் பேஸ்ட் என்ட்ரீஸை நான் பிளான் பண்ண முடியும்.
மேம் இப்போ சிபிஆர்லேயே பார்த்தீங்கன்னா வைட் சிபிஆர், நேரோ சிபிஆர் அப்படின்றது ரேஞ்சஸ் இருக்கு. அது என்னென்ன ரேஞ்சஸ், எந்த மார்க்கெட்டுக்கு அது சூட்டபிளா இருக்கும்? ஓகே. ஸோ சிபிஆர்ல நேரோ சிபிஆர், மீடியம் சிபிஆர், வைட் சிபிஆர் அப்படின்னு ஒரு 3 இதுவா நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். நேரோ சிபிஆர் அப்படின்னா, சிபிஆர்ல ஒரு 3 லைன் இருக்கு இல்லையா? மேல இருக்கிறது டாப் சென்ட்ரல் பிவட்ன்னு சொல்லுவோம். நடுவுல இருக்கிறது சென்ட்ரல் பிவட், கீழ இருக்கிறது பாட்டம் சென்ட்ரல் பிவட். எப்பவுமே சிபிஆர பார்க்கறச்ச அந்த 3 லைன்ஸையும் சேர்த்து தான் பார்க்கணும். அதாவது ஒரு ஜோனா பார்க்கணும். தனித்தனியா பார்க்கக்கூடாது. இப்ப சிபிஆர்ல ஒரு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல மோஸ்ட் ரியாக்டிவ் ஜோன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது சிபிஆர்ல நெறைய லெவல்ஸ் நீங்க பார்ப்பீங்க. R1, R2, R3, R4, S1, S2, S3, S4. இதுல மோஸ்ட் ரியாக்டிவ் ஜோனா நம்ம எத பார்க்குறோம் அப்படின்னா, சிபிஆரையும் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா? அது. அது எப்பவுமே R1 ப்ரீவியஸ் டே ஹைன்னு சொல்லுவோம். S1 ப்ரீவியஸ் டே லோன்னு சொல்லுவோம். இது 2மே கைண்ட் ஆஃப் ட்வின் மாதிரி. நம்ம வந்து அத தனித்தனியா பார்க்கக்கூடாது. சேர்த்து தான் பார்க்கணும். அதே தான் சிபிஆருக்கும். இந்த 3 லைன்ஸும் ஒரு ஜோனு. மேல இருக்கிற R1 ப்ரீவியஸ் டே ஹை ஒரு ஜோன். கீழ இருக்கிற S1 ப்ரீவியஸ் டேல ஒரு ஜோன். இது 3மே மோஸ்ட் ரியாக்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த 3 லைனும் ரொம்ப க்ளோஸா இருக்கு. ரொம்ப தின்னா இருக்கு. பார்க்கறதுக்கே பக்கத்துல இருக்கும். ஒரு சிங்கிள் லைன் மாதிரி தெரியும். அப்படி இருந்ததுன்னா, அது நேரோ சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற நாட்கள்ல ட்ரெண்டிங்கான மார்க்கெட் இல்லைன்னா வாலடைலான மார்க்கெட் நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ ட்ரெண்டிங்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா மேல போகும். R2, R3, R4. வாலடைல் அப்படின்னா லைக் மேல Ups கீழ and downs மேல கீழ இருந்துகிட்டே அப்ஸ் அண்ட் இருக்கும். டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ 2த்துக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்கும் நேரோ சிபிஆர் டேஸ்ல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்துட்டு, இந்த மாசம் வந்துட்டு ஒரு 15 டேஸ் நேரோ சிபிஆர் இருந்தது. ஆனா மார்க்கெட் ஏன் ட்ரெண்டிங்கா இல்ல ஆமா, அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட். ஸோ அப்போ மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கணும் நேரோ சிபிஆர் டேஸ்ல அப்படின்னா, அன்னைக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட்டோ இல்ல S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்டோ நடந்திருக்கணும் ஒரு விஷயம். அந்த டேஸ்ல ட்ரெண்டிங்கா நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல எனக்கு அந்த லெவல்ஸ்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, அன்னைக்கு வாலடைலா இருக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னும் என்ன சொல்ல வரேன்னா, ஆல் நேரோ சிபிஆர் டேஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ட்ரெண்டிங். ட்ரெண்டிங். ஓகே. ஈவன் வாலடைலா கூட இருக்கலாம். 2வது வந்து மீடியம் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேரோவாவும் இருக்காது, ரொம்ப வைடாவும் இருக்காது. நார்மலா இருக்கும் அந்த மீடியம் சிபிஆர்ன்றது. அன்னைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அகைன் R1 ப்ரீவியஸ் டே ஹை சொல்றோம் இல்லையா? ஒண்ணு அது பிரேக் ஆகும். இல்லன்னா S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகும். அதுக்குள்ளேயே டிராவல் ஆகுது அப்படின்னா, அன்னைக்கும் மார்க்கெட் மோஸ்டா சைட்வேஸ் இல்லைன்னா வாலடைலா இருக்குன்னு தான் அர்த்தம். அதுவே உங்களுக்கு வைட் சிபிஆரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 லைன்ஸும் நல்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப மோஸ்டா சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்கும். அப்படி சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கும்போது நம்ம அன்னைக்கு ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்றது பெஸ்ட். நீங்க பை பண்ணுவீங்க, மார்க்கெட் கீழ விழுந்துரும், ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நீங்க செல் பண்ணுவீங்க, மறுபடியும் மார்க்கெட் மேல போகும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ வைட் சிபிஆர் டேஸ்ல சைட்வேஸா இருக்கும், அவாய்ட் பண்ணிடணும். நேரோ சிபிஆர் டேஸ்லயும் நீங்க வந்து அன்னைக்கு வாலடைலா இருக்கா இல்ல ட்ரெண்டிங்கா இருக்கான்றத ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுக்கணும். ஏன்னா நீங்க டெய்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் பார்த்தா ஒரு 20 ஸ்டாக்ஸ் வருது. எல்லாமே ட்ரெண்டிங்கா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்ப அதுல ரைட் ஒன்ன பிக் பண்றதுக்கு இது ஒரு டூல் நமக்கு. மேம் இப்போ இந்த 3 சிபிஆர் என்னன்னா, அதை எப்படி பார்க்கணும்னு ரொம்பவே ஒரு கிளாரிட்டியோட நீங்க சொன்னீங்க. பட் எனக்கு இருக்கிற டவுட் என்ன, இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப நேரோ சிபிஆர் தான் வந்து அதுல வந்து வாலட்டிலிட்டியும் இருக்கும், ட்ரெண்டும் இருக்கும்னு சொன்னீங்க. நம்மளுக்கு தேவை ட்ரெண்ட் தான். இப்போ ஒரு 10 ஸ்டாக் இருக்குன்னா, இது நல்லா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றத எப்படி ரீகன்ஃபர்மேஷன் பண்றது? அண்ட் ஆல்சோ எனக்கு இருந்த ஒரு டவுட் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்டார்ட் ஆகுறப்பே நேரோ சிபிஆரோட ஆகும்ட்டு. பட் ஒரு ஃபுல் டே நம்மளால அப்படிதான் ப்ரிடிக்ட் பண்ணி வைக்க முடியுமா? மேபி நேரோல இருந்து மீடியம்ல இருந்து வைட் அந்த மாதிரி சேஞ்சஸ் கூட நடக்கக்கூடுமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேரோ சிபிஆர் டேஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்குமா இல்லையான்னு எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுல ஒரு 2 விஷயம் பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, R1 ப்ரீவியஸ் டே ஹையோ இல்ல S1 ப்ரீவியஸ் டே லோ ஏதோ ஒன்று பிரேக் அவுட் கொடுக்கும்போது அன்னைக்கு ட்ரெண்டிங்கும் இருக்க போகுதுன்றதை நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஸோ இது நம்ம பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். 2வது என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் ட்ரெண்ட் என்னவோ அதே டைரக்ஷன்ல 5 மினிட்ஸ்லயும் ட்ரெண்ட் இருக்கா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு 5 மினிட்ஸ்ல நேரோ சிபிஆர் இருக்கும். மார்க்கெட் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் கூட கொடுக்கும் சம்டைம்ஸ். அப்படி கொடுக்கும்போது 1 ஹவர்ல ஒரு ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு நீங்க செக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட்
மார்க்கெட் ட்ரெண்டிங்கா போறதுக்கான வாய்ப்பும் கம்மி. உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த டைம்ல அதிகம். அப்போ ஒரு விஷயம் என்ன நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா, ஓவரால் ட்ரெண்டும், கரண்ட்டா இருக்கக்கூடிய ட்ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் தென் நமக்கு இந்த ஒரு R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட்டோ, இல்ல S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்டோ இது 2த்துல ஏதோ ஒண்ணு நடக்கும்போது, அன்னைக்கு ட்ரெண்டிங்கா அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹையர் ப்ராபபிலிட்டி. இப்படி நீங்க வந்து பிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 15 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா, அது அப்படியே 5 ஸ்டாக்கா நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் நேரோ டவுன் பண்ற மாரி ஆயிடும். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் தென் அந்த சிபிஆர் லெவல்ஸ் மாறுமான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? சிபிஆர் லெவல்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட் முடியுதுன்னு வச்சுக்கோங்க 345க்கு. ஸோ பேஸ்ட் ஆன் நம்மளோட ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூஸ் வச்சு கால்குலேட் ஆகிற சிபிஆர் நாளைக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்கும் அதே லெவல்ஸ் தான் இருக்கும். மாறாது. ஸோ லைவ்ல லெவல்ஸ் மாற மாற சிபிஆர் மாறுமான்னு கேட்டால் மாறாது. அந்த ஒரு கம்ப்ளீட் டே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி சிபிஆர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா நேத்திக்கான மார்க்கெட் ஃப்ரம் 9:15 to 3:45 எப்படி மார்க்கெட்டோட ஹை, க்ளோஸ், லோ எல்லாம் என்னவோ அதை வச்சு தான் கால்குலேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்கும் அதே சிபிஆர் அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டேக்கான சிபிஆர் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கே பார்க்க முடியும். அதுதான் நாளைக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அது வந்து அன்னைக்கு டே ஃபுல்லா அன்னைக்கு மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ சிபிஆர் பத்தி பேசுறப்ப இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான். நீ முடிஞ்சதா நாளைக்கு என்ன மாரி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசினோம். பட் கமிங் டூ ஸ்விங் ட்ரேடர்ஸ் இப்ப ஃபியூ வீக்ஸோ இல்ல மந்த்ஸோ அந்த மாரி அவங்க வைக்க முடியும். இப்போ எப்படி அந்த சிபிஆர் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறது மேம்? ஸோ நான் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து சொல்றேன். இப்போ நம்ம இன்ட்ராடே ஆர் ஸ்கேல்பிங் பண்றவங்க மெயினா 5 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்றது பெஸ்ட். நாய்ஸ் எதுவுமே இல்லாம கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக யூ கேன் யூஸ் 5 மினிட்ஸ். அதுவே ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க இட் இஸ் பெட்டர் டு யூஸ் 1 ஹவர் சார்ட். அதுவே பொசிஷனல் ட்ரேடிங் பண்றவங்க இட் இஸ் பெட்டர் டு யூஸ் டெய்லி சார்ட். பட் இதுல என்னோட ஒரு விஷயம் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க வந்து சிபிஆர் இல்ல நேரோ சிபிஆர் மாத்திரம் வச்சு நீங்க என்ட்ரி எடுக்கிறத விட அந்த ஓவரால் ட்ரெண்ட் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து மேண்டேட்ரி திங். இல்லைன்னா ஒன்லி சிபிஆரை ஒரு டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு அக்யூரசி கம்மி. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு வாரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்ல 2 நாள் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, 2 நாள் லாஸ் பண்ணுவாங்க. அதுவே ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே அதுதான். இந்த வாரம் நல்லா போச்சு. அதுவே இன்னொரு வாரம் வந்து ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த விஷயத்துலலாம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்னா, ஓவரால் ட்ரெண்ட ஐடென்டிஃபை பண்றது தான். அதனால தான் நான் எப்பவுமே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கட்டாயம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லெவல்ஸும் ட்ரெண்டும் கிளியரா தெரியும்னு சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்விங் ட்ரேடிங் கேட்குறீங்கல்ல, 1 ஹவர் சார்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த 1 ஹவர் சார்ட்ல கேண்டில்ஸ் வந்து நேரோ சிபிஆரா இருக்கு. சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் புல்லிஷ்ன்னு நீங்க டிசைட் பண்றீங்க இல்லையா? அப்போ ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு அதனுடைய நெக்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ 1 ஹவர்னா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது டெய்லி. டெய்லி சார்ட்ட ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. ஓப்பன் பண்ணிட்டு அதுல மந்த்லி சிபிஆர் ஆன் பண்ணீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கா, கீழ இருக்கா? இவ்வளவுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். மேல இருந்தா புல் ஒரு ட்ரெண்ட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் ஆயிடும். கன்ஃபர்மேஷன். அப்போ ஓகே. அந்த ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கு. எனக்கு 1 ஹவர்லயும் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்குன்னா, அந்த ட்ரேட் உங்களுக்கு வேல்யூபிளான ட்ரேடா இருக்கும். அதுவே எனக்கு இங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ட்ரெண்ட் பேரிஷா இருக்கு. ஆனா 1 ஹவர்ல நான் ஸ்விங் ட்ரேடிங் பிளான் பண்றச்ச சிபிஆருக்கு மேல இருக்கும்போது நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அங்க ரிஸ்கி ட்ரேடுன்னு அர்த்தம். அது எங்க இருந்து வேணா ரிவர்ஸ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நீங்க ப்ராப்பரா நம்ம வந்து செலக்டிவா பிக் பண்ணி நீட்டா ஒரு ட்ரேட் எடுக்கணும். சிம்பிளா எடுக்கணும் அப்படின்னா 1 ஹவர்ல நீங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸ் பிக் பண்ணிட்டு, அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஓவரால் ட்ரெண்ட மட்டும் ஜஸ்ட் குயிக்கா ஒரு 1 மினிட்ல கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட். ஸோ இப்படி பிளான் பண்றது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லா இருக்கும். அதுவே பொசிஷனல் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, டெய்லி சார்ட்ல நீங்க சிபிஆர், மந்த்லி சிபிஆர் நீங்க ஆன் பண்ணலாம். மந்த்லி சிபிஆர்ல ஒரு நேரோ சிபிஆர் இருக்கு அப்படின்னா, அந்த மந்த் அன்னைக்கு நீங்க டைரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இங்க எல்லாருக்கும் என்ன டவுட் வரும் அப்படின்னா, டெய்லி சார்ட்ல மந்த்லி சிபிஆர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு பார்க்குறேன் அப்படின்னா, இயர்லி சிபிஆர் நான் போடணுமா? ஆமா, நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே இருக்கீங்க ஸோ அப்படின்னு. இப்போ 1 இயர்க்கான சிபிஆர்னு போடும்போது அது ரொம்ப வைடா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டெய்லி சார்ட்ல நேரோ சிபிஆரா இருக்கு. கேண்டில் சிபிஆருக்கு மேல இருக்கு. குயிக்கா அதுக்கு அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல லெட்ஸ் சே வீக்லி சார்ட் எடுத்துட்டு சிம்பிளா ட்ரெண்ட் என்னன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லைக் ஒரு ஹையர் ஹை,
ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ புல்லிஷ் ட்ரெண்ட். அப்போ மந்த்லி சிபிஆர்க்கு மேல இருக்கு. ஸோ அப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுலாம். ஸோ இந்த மாரி கன்விக்ஷனலா ஒரு 2, 3 கன்ஃபர்மேஷன் வந்தக்கப்புறமா செக் பண்ணிட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரேட்ஸ் வந்து ஒரு வேல்யூபிளான ட்ரேட்ஸா இருக்கும். ரிவர்ஸ் ஆகாம, நடுவுல அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, சிம்பிளா நீங்க ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். மேம் இப்ப நம்ம சிபிஆர் பத்தி பார்த்துட்டு இருக்கப்ப, இந்த வெர்ஜின் சிபிஆர் அப்படின்ற ஒரு டெர்மும் வந்து டக்குன்னு கண்ல பட்டுச்சு. ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னா என்ன? இப்போ சப்போஸ் ப்ரீவியஸ் டே அந்த சிபிஆர் டச் ஆகாம இருந்தா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அடுத்த நாள் இது எப்படி ஆக்ட் ஆகுது மேம்? ஓகே. ஸோ வெர்ஜின் சிபிஆர்ன்றது இன்னைக்கான சிபிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேண்டில்ஸ் வந்து அத டச்சே பண்ணல. விச் மீன்ஸ் விக்கு கூட டச் ஆயிருக்காது. அப்ப அத நம்ம வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வெர்ஜின் சிபிஆர் என்ன பண்ணுவோம்னா, அடுத்த நாளைக்கு அந்த ஜோன் மாரி ட்ரா பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுப்போம். அந்த லெவல்க்கு பிரைஸ் வந்தா மாத்திரம் தான் அது சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். அதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நெறைய பேரு அத எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு வெர்ஜின் சிபிஆர் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு கண்டிப்பா அந்த வெர்ஜின் சிபிஆர போய் தொட்டுட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த பொசிஷன்ஸ முன்னாடி நாளே எடுத்து வைக்கிறாங்க. ஆப்ஷன் பையிங்ல. கால் வாங்குறது, புட் வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஏன்னா வெர்ஜின் சிபிஆர்னா கேண்டில்ஸ வந்து அட்ராக்ட் பண்ணும். பிரைஸ அட்ராக்ட் பண்ணுன்றது கான்செப்ட் கிடையாது. இஃப் பிரைஸ் இஸ் ரீச்சிங் தோஸ் லெவல்ஸ் கரெக்ட்டா வெர்ஜின் சிபிஆர தொடும்போது, அங்க ரிஜெக்ஷன் நடக்குதா? பிரேக் அவுட் நடக்குதா? அதையும் நம்ம பார்க்கணும். வெர்ஜின் சிபிஆர தொட்டதுலருந்து ரிஜெக்ஷன் குடுக்குது, கீழ வருது, ரிவர்ஸ் ஆகுதுன்னா, கண்டிப்பா அன்னைக்கான சிபிஆர் வரைக்கும் ஒரு ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே எனக்கு அந்த வெர்ஜின் சிபிஆர் லெவல் ரிவர்சலா ஆக்ட் ஆகல, பட் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, அப்போ டைரக்ஷனல் ட்ரேட்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ டெய்லி சிபிஆர்ல வந்து வெர்ஜின் சிபிஆர் நீங்க பார்க்குறீங்கன்னா, யூ ஹேவ் டு யூஸ் இட் ஒன்லி ஃபார் த வெரி நெக்ஸ்ட் டே. அத வந்து சில பேர் 1 மாசம் வரைக்கும் கூட அத வச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் வரவே இல்ல. மார்க்கெட் இன்னும் அங்க வரம்போது நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படி வந்து ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் அப்படிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சோம்னா, அந்த லெவல் வந்து அவ்வளோ வொர்க் ஆகாது அந்த அளவுக்கு. ஸோ வெர்ஜின் சிபிஆரோட வேலிடிட்டி இஸ் ஒன்லி ஃபார் த வெரி நெக்ஸ்ட் டே. அதே மாரி வீக்லி சிபிஆர், மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்றவங்களும் வெர்ஜின் சிபிஆர் பார்க்கலாமான்னு கேட்டா, டெஃபினெட்லி யூ கேன் லுக் அட். பட் வீக்லி வெர்ஜின் சிபிஆர் வருது அப்படின்னா, அடுத்த 1 வாரத்துக்கு தான் அது அப்ளிகபிள். மந்த்லி வெர்ஜின் சிபிஆர் வருதுன்னா, அடுத்து அந்த 1 மாசத்துக்கு தான் அது அப்ளிகபிள். அப்போ பிரைஸ் அந்த லெவல்ஸ ரீச் ஆகுறச்சே ஏதாவது ரிவர்சல்ஸ் இருந்தது அப்டின்னா, டெஃபினட்டா அத பேஸ் பண்ணி நீங்க உங்க ட்ரேட்ஸ் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஹவ் வெர்ஜின் சிபிஆர் வொர்க்ஸ். தேங்க் யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் மேம். பிகாஸ் இப்போ சிபிஆர்ன்றது நெறைய பிரபலமான விஷயமா இருந்தாலுமே, டெக்னிக்கல் டெர்மா இவ்ளோ டீப்பா வந்து யாருக்காவது தெரிஞ்சிருக்குமானா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அவ்ளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நாங்க ட்ரேடிங் ரிலேட்டடாவோ, இல்ல இன்வெஸ்டிங் ரிலேட்டடாவோ எத பத்தி பேசணுன்றத அந்த டாபிக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு Zebu சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Zebu தமிழ் சேனல் மட்டும் இல்லாம Zebu தெலுங்கு, Zebu ஹிந்தி சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.